ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு புவியியல் முதல் பருவம் பாடம் வந்து 2வது பாடம் நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். அந்த பாடத்தில் உள்ள ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பெருங்கண்டம் என்பது எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. பாந்தலாசா, பாஞ்சியா, டெத்திஸ், அங்காரா. ஸோ பெருங்கண்டம்னா என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பூமியில் மொத்தம் எத்தனை கண்டங்கள் இருக்குது? 7 கண்டங்கள் இருக்கா இப்போதைக்கு. ஆனால் ஒரு 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, எவ்வளோன்னா 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, கரெக்டாக பார்த்துக்கோங்க, 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி 7 கண்டங்கள்லாம் இருந்திருக்காது. பூமியில் மொத்தக்கும் ஒரே ஒரு கண்டம் தான் இருந்திருக்கும். எப்படி? பூமியில் வந்து கரெக்டாக 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய நிலப்பரப்பு தான் காணப்பட்டிருக்கும். அதுதான் பெருங்கண்டம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கண்டம் தான் பூமியோடைய அதிகப்படியான வெப்பம், அதுக்கப்புறம் வந்து கண்ட தட்டுகள், அதோடைய நகர்வு, இந்த 2 காரணத்தாலையும் 7 கண்டங்களாக பிரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மொத்தமாக ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்கு பூமியில், அதை தான் பெருங்கண்டம்னு சொல்கிறாங்க. அதோடைய பேர் தான் பாஞ்சியா. ஸோ பெருங்கண்டம்னா பாஞ்சியா. இதோடைய மீனிங் பார்த்திங்கன்னா எல்லா நிலமும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பூமியில் ஏற்பட்ட இந்த வெப்பம், அப்புறம் கண்ட தட்டுகள்லாம் சொல்லுவாங்கள்ல, அதோடைய நகர்வு, இதன் காரணமாக 7 கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ வந்து 7 கண்டங்கள் இருக்குது. பழைய காலத்தில் ஒரே ஒரு பெரிய கண்டம், அதுக்கு பேர் தான் பாஞ்சியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 7 கண்டங்கள் இப்போதைக்கு பிரிக்கப்பட்டிருக்குல்ல, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன மாற்றம் இருந்திருக்கும். எப்படின்னா, நம்ம இந்தியா வந்து தனியாக ஒரு கண்டமாக இருந்திருக்கும். எப்படி? நம்ம இந்தியா தனியாக ஒரு கண்டமாக இருந்திருக்கும். ஸோ 7 கண்டங்கள் அப்போதைக்கு என்னெல்லாம் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அதுக்கப்புறம் அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, ஆஃப்ரிக்கா, இந்தியா, அப்புறம் யுரேசியான்னு ஒன்று இருந்திருக்கும். யுரேசியானா என்னதுன்னா, ஐரோப்பா, ஆசியான்னு இப்போ தனித்தனியாக இருக்குல்ல, அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டும் சேர்ந்து ஒரே கண்டமாக இருந்திருக்கு, யுரேசியா. ஸோ அதுதான் இப்போதைய வந்து ஐரோப்பா, ஆசியான்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பிரிக்கிற டைமில் என்ன ஆயிருக்குன்னா, நம்ம இந்தியா வந்து ஒரு தனி கண்டமாக இருந்திருக்குல்ல, அது வந்து அந்த ஆசியா கூட போய் சேர்ந்துருக்கும். ஸோ இது ரீசன் எல்லாமே கண்ட தட்டுகளின் நகர்வினால் தான் உண்டாயிருக்கும். இந்தியா வந்து ஃபஸ்ட்டு தெற்க இருந்திருக்கும். அது வந்து கண்ட தட்டு நகர்வால் இந்தியா தனியாக பிரிஞ்சு வடக்க உள்ள ஆசியாவில் போய் சேர்ந்துருக்கும். ஸோ அப்படி சேரும்போது தான் இமயமலையெல்லாம் உருவாகியிருக்கும். ஏன்னா இமயமலை பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் படிச்சிருப்பீங்க, அங்காரா, கோண்டுவாலா, இந்த 2 நிலப்பரப்புக்கு நடுவில் இருந்த டெத்திஸ் கடல், அதுதான் இந்த கண்ட தட்டுகளின் நகர்வினால் இமயமலையாக உருவாகியிருக்கு. ஸோ ஒரு மடிப்பு மலை அது. ஸோ பாஞ்சியான பெருங்கண்டம், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் 2வது கொஸ்டின் பாருங்கள், பெரும் நீர்ப்பரப்பு என்பது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. டெத்திஸ், பாந்தலாசா, கோண்டுவாலா, அங்காரா. ஸோ இப்போ பெருங்கண்டம் வந்து எல்லா நிலப்பரப்பு, பாஞ்சியான்னு பார்த்தாச்சா. அப்போ அந்த பெருங்கண்டம் பாஞ்சியா, அந்த நிலப்பரப்பு இருக்குல்ல, அதை சுற்றி நீர்ப்பரப்பு காணப்பட்டிருக்கும்ல, அந்த எல்லா நீரையும் என்ன சொல்கிறாங்கன்னா பாந்தலாசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எல்லா நீரையும் பாந்தலாசான்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிள் விஷயம், பெருங்கண்டம்னா எல்லா நிலப்பரப்பு, அதை வந்து பாஞ்சியான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெரும் நீர்ப்பரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா நீரும், அதுக்கு பேர் வந்து பாந்தலாசா. அவ்வளோதான். இந்த 2 கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு பெரிய நீர்ப்பரப்பை பாந்தலாசான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் 5 பெருங்கடலாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ 5 பெருங்கடல் இருக்குல்ல, இதையோடைய முந்தைய அமைப்பு தான் பாந்தலாசா, எல்லா நீரும் அல்லது பெரிய நீர்ப்பரப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த டெத்திஸ்னா இமயமலையோடைய பழைய தோற்றம், அங்காரா, கோண்டுவாலா, இந்த 2 நிலப்பரப்புக்கு நடுவில் இருந்த டெத்திஸ் கடல் தான் இன்னைய இமயமலையாக மாறி இருக்கு. அப்புறம் 3வது கொஸ்டின் பாருங்கள், புவியின் நிலத்தோற்றத்தை டேஸ் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5, 4, 6, 3. ஸோ விடை பார்த்திங்கன்னா 3 தான் சரியான விடை. ஏன்னா பூமி வந்து மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் நீரால் ஆனது? பூமியில் 71% வந்து நீர் தானே இருக்கும், வாட்டர். நிலப்பரப்பு எவ்வளோ இருக்கும்? 29% தான் நிலப்பரப்பு. ஸோ இந்த பூமியின் நிலத்தோட்டம் இருக்குல்ல, இதை வந்து மொத்தம் 3ஆக பிரிச்சிருக்காங்க. என்னதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, முதல் நிலை நிலத்தோற்றம், 2ஆம் நிலை நிலத்தோற்றம், 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ மொத்தம் 3 தான், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் 4வது கொஸ்டின் பாருங்கள், முதல் நிலை நிலத்தோற்றங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3ஆக பிரித்தாச்சு பூமியோடைய நிலத்தோற்றத்தை.
முதல், இரண்டாம், மூன்றாம் நிலைன்னு 3ஆக பிரிச்சாச்சா? அப்போ முதல் நிலை நிலத்தோற்றங்களில் என்னது இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல் நிலை நிலத்தோற்றம், முதல் நிலைனா ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ரேங்க்னா ரொம்ப பெரிய ஆட்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பெரிய ஆட்கள் யார்? கண்டங்கள், பெருங்கடல்கள், இதான் ரொம்ப பெரிய ஆட்கள். ஏன்னா 7 பெரிய கண்டங்கள், அப்புறம் 5 பெரிய கடல்கள், பெருங்கடல்களாக தான் பூமி பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டங்களும் பெருங்கடல்களும் தான் இந்த முதல் நிலை நிலத்தோற்றங்கள். ஸோ ஆப்ஷன் 4th ஆப்ஷன் தான் சரியான விடை. மொத்தம் 3 நிலத்தோற்றங்கள். முதல் நிலை நிலத்தோற்றங்கள் என்னது வரும்னா கண்டங்களும் பெருங்கடல்களும். ஏன்னா பெருங்கடல் எப்படி உருவாகிருக்கும்? பூமியில் உள்ள மிகப்பெரிய பள்ளங்கள். ஸோ பூமியில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, பூமியில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பள்ளங்கள்லாம் காணப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பல வருஷங்கள் இடைவிடாது கொட்டி தீர்த்த பெருமழை, அந்த மழையால் தான் இந்த பெரிய பள்ளங்கள் எல்லாமே தண்ணியால் நிரப்பப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி உள்ள பெருங்கடல்களாக காட்சியளிக்கிறது. ஸோ பெருங்கடல்களும் கண்டங்களும் முதல் நிலை நிலத்தோற்றங்கள். ஸோ ஆப்ஷன் 4th ஆப்ஷன். அப்புறம் 5வது கொஸ்டின் பாருங்கள், மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீழே உள்ள 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று மற்ற 3 கூட கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணணும். ஸோ விடையை சொல்லியிருந்தேன், 4வது ஆப்ஷன் தான் மாறுபட்டு இருக்குது மற்ற 3 கூட. அப்போ அதான் நமக்கு சரியான விடை. ஸோ இது பார்த்திங்கன்னா முதல் நிலை நிலத்தோற்றங்கள் என்னெல்லாம் பார்த்தோம்? கண்டங்களும் பெருங்கடல்களும் முதல் நிலை நிலத்தோற்றங்களா. அதுக்கப்புறம் 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் எதெல்லான்னு பார்த்திங்கன்னா இந்த மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், இந்த 3ம் 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். ஸோ பார்த்திங்களா, முதல் நிலைனா கண்டங்களும் பெருங்கடல்களும், 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள்னால் சமவெளி, பீடபூமி, மலைகள். ஸோ ஆர்டர் படி படிச்சுக்கோங்க, சமவெளி, பீடபூமி, மலைகள். ஏன்னா சமவெளிகள்லாம் பிளேனாக இருக்கும், பீடபூமிகள்லாம் கொஞ்சம் உயரமான இடத்துல அமையப்பட்ட சமவெளி தான் பீடபூமி. மலைகள்னால் நல்ல ஹைட்டாக இருக்கும், அது மலைகள். ஸோ 600 மீட்டருக்கு மேலே இருந்தால் மலைன்னு சொல்லுவாங்க. அது அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். இந்த 3ம் 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். அப்போ 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் எதுலான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 3 அமைப்பு வரும். என்னதுலான்னு பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு, கடற்கரைகள், மணல் குன்றுகள், இந்த 3ம் 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். ஸோ என்னதெல்லாம் வரும் 3ஆம் நிலை நிலத்தோற்றங்களில்? பள்ளத்தாக்குகள், கடற்கரைகள், மணல் குன்றுகள், இந்த 3ம் 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். ஸோ முதல் நிலை நிலத்தோற்றங்கள்லாம் கண்டங்களும் பெருங்கடல்களும், 2ஆம் நிலையில் பார்த்தீங்கன்னா சமவெளி, பீடபூமி, மலைகள், 3ஆம் நிலை பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்குகள், கடற்கரைகள், மணல் குன்றுகள். ஸோ 3 தான் வரும், பார்த்துக்கோங்க. அப்புறம் 6வது கொஸ்டின் பாருங்கள், சுற்றுப்புற நிலப்பகுதியை விட டேஷ் மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலப்பகுதியை மலை என்பார்கள். ஸோ ஆன்சர் சொல்லியிருந்தேன் டைரெக்டாக. 2nd ஆப்ஷன் 600 மீட்டர் தான் சரியான விடை. இப்போ நம்ம மலைன்னு சொல்லுவோமா, அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு உயரமான பகுதியை நம்ம மலைன்னு சொல்லணும்னா அந்த பகுதி நம்ம இருக்கக்கூடிய பகுதி இல்லது அந்த மலையை சுற்றி உள்ள பகுதி இருக்குல்ல, அதிலிருந்து குறைஞ்சது 600 மீட்டர் உயரம் கொண்டிருக்கணும். அப்போ தான் அதை மலைன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னா, இப்போ நம்ம வசிக்கக்கூடிய பகுதி அல்லது நம்ம ஒரு இடத்த மலைன்னு சொல்கிறோம். அந்த இடம் எப்படி இருக்கணும்னா அதை சுற்றி உள்ள இடத்துல இருந்து குறைஞ்சது 600 மீட்டர் உயரமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை மலைன்னு சொல்ல முடியும். ஸோ இது ஒரு இடம்னு வச்சுக்கோங்க, இங்கே தான் நம்ம இருக்கோம். இல்லைனா இது ஒரு சமாளின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி ஒரு உயரமான அமைப்பு காணப்படுது. ஸோ இந்த உயரமான அமைப்பு அது சுற்றுப்புறம் இந்த இடத்துல இருந்து குறைஞ்சது 600 மீட்டர் உயரம் இருக்கணும். குறைஞ்சது 600 மீட்டர் உயரம் இருந்தால் தான் இதை மலைன்னு சொல்ல முடியும். புரிஞ்சுதா? ஒரு இடத்த நம்ம மலைன்னு சொல்லணும்னா அதோடைய சரௌண்டிங் சுற்றுப்புறத்தில் இருந்து 600 மீட்டர் ஹைட்டு இருக்கணும். அப்போ தான் அதை மலைன்னு சொல்ல முடியும். ஸோ மலையோட டெஃபினிஷன் இதுதான். அப்போ 600 மீட்டர் தான் சரியான விடை. அப்போ இந்த 600 மீட்டருக்கு கம்மியாக இருந்தால் என்ன சொல்லலாம்? ஸோ 600 மீட்டருக்கு கம்மியாக தான் இருக்குது, ஒரு 500 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 600 மீட்டரை விட கம்மியாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு 500 மீட்டர் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்படி இருந்தால் இதை என்ன சொல்லலாம்? மலைன்னு சொல்லக்கூடாது, சின்ன மலைன்னு சொல்லலாம், சிறு மலைன்னு சொல்லலாம், இல்லைனா ஹில்ஸ் குண்டுகள்னு சொல்லலாம். ஸோ மலைன்னு சொல்லக்கூடாது, சிறிய மலைன்னு சொல்லலாம். அப்புறம் ஹில்ஸு குண்டுன்னு சொல்லலாம், இல்லைனா சிறிய பொற்றை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 600 மீட்டருக்கு மேலே இருந்தால் தான் மலை, அதுக்கு கீழே இருந்தால் குன்றுகள். ஓகே, அவ்வளோதான்.
அப்புறம் 7வது கொஸ்டின் பாருங்கள், உலகின் மிக நீளமான மலைத்தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மலைகள்லாம் என்னதுன்னு டெஃபினிஷன் சொல்லியாச்சு. சுற்றுப்புற நிலப்பகுதியை விட 600 மீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா மலைகள். மலைத்தொடர்கள்லாம் என்னதுன்னா இந்த மலைகள் எல்லாமே சேர்ந்து ஒரு நீளமான அமைப்பாக காணப்படும். அதை தான் மலைத்தொடர்னு சொல்கிறாங்க. ஸோ மலைத்தொடர்கள்னால் நிறைய மலைகள் வந்து சேர்ந்து ஒரு நீளமான அமைப்பாக காணப்படும். அதுதான் மலைத்தொடர்கள். இந்த மலைத்தொடர்களுடைய நீளம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா சில 100 கிலோமீட்டர் முதல் பல 1000 கிலோமீட்டர் வரை காணப்படும். ஸோ எப்படின்னா சில 100 கிலோமீட்டர், சில 100 கிலோமீட்டரில் இருந்து பல 1000 கிலோமீட்டர் வரை காணப்படும் இதோடைய நீளம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ புக்கில் வந்து நீளம் வந்து எப்படி இருக்கும்னு சும்மா ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னா சில 100 கிலோமீட்டரில் இருந்து பல 1000 கிலோமீட்டர் வரை காணப்படும். ஸோ இது வந்து 100ஆக இருக்கலாம், 200ஆக இருக்கலாம், இது 1000ஆக இருக்கலாம், எவ்வளோ நாளும் இருக்கலாம். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து கிலோமீட்டரில் தான் இருக்கும். ஏன்னா மலைத்தொடர்லாம் ரொம்ப நீளமாக தானே காணப்பட்டிருக்கும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், மிக நீள மலைத்தொடர் உலகத்திலே எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆண்டிஸ் மலைத்தொடர். அப்போது உலகத்தில் காணப்படக்கூடிய மலைத்தொடர்களில் மிக நீளமான மலைத்தொடர் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆண்டிஸ் மலைத்தொடர். இது எங்கே இருக்குது? தென் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ தென் அமெரிக்காவில் தான் இருக்குது. சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் இருக்குது ஆண்டிஸ் மலைத்தொடர். இதுதான் மிக நீளமான மலைத்தொடர் உலகத்தில். ஸோ அப்படி இதோடைய நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7000 கிலோமீட்டர் இருக்கும். 7000 கிலோமீட்டர் நீளமுடையது தான் இந்த ஆண்டிஸ் மலைத்தொடர். ஸோ நீளம் பார்த்துக்கோங்க, 7000 கிலோமீட்டர் நீளம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம இந்தியாவுடைய வடக்கு தெற்கு பரவல். ஸோ நம்ம இந்தியாவுடைய வடக்கு தெற்கு பரவல் வந்து எவ்வளோ இருக்கும் டிஸ்டன்ஸு? 3214 கிலோமீட்டர். நம்ம இந்தியாவுடைய வடக்கு தெற்கு பரவல் வந்து 3214 கிலோமீட்டர். இதை விட 2 மடங்குக்கு அதிகமான நீளம் கொண்டது தான் இந்த ஆண்டிஸ் மலைத்தொடர். 7000 கிலோமீட்டர் நீளம் உடையது. ஸோ எவ்வளோ நீளம்னு நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் 8வது கொஸ்டின் பாருங்கள், உலகின் உயரமான சிகரமான எவரெஸ்டின் உயரம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு மலை இருக்குன்னா, இதான் ஒரு மலைன்னு பார்த்துக்கோங்க. ஒரு மலை இருக்குது. ஸோ அந்த மலையோடைய உயரமான பகுதி, அந்த மலையோடைய டாப்பில் உள்ள உயரமான பகுதியை தான் சிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உலகத்தோடைய மிக உயரமான சிகரம் வந்து எல்லாருக்கும் தெரியும், எவரெஸ்ட்டு. ஸோ அதோடைய ஹைட்டு கேட்டிருக்காங்க. ஹைட் எவ்வளோ? 8848 மீட்டர். ஸோ ஹைட்டு பார்த்திங்கன்னா 8848 மீட்டர். அதுதான் எவரெஸ்டோடைய உயரம். இப்போது இந்த எவரெஸ்ட் சிகரம் வந்து எந்த நாட்டில் இருக்குது? ஸோ நம்ம புக்கு படி பார்த்திங்கன்னா நேபாள் நாட்டில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து நேபாள். நம்ம புக்கிலலாம் எவரெஸ்ட் சிகரம் எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க, நேபாளில் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையில் வந்து இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேபாள் மற்றும் சைனா, நேபாள் மற்றும் சைனா இந்த ரெண்டோடைய பார்டரில் தான் இருக்குது. ஸோ நம்ம புக்கில் வந்து நேபாளில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 1 மார்க் தேவைன்னா நேபாள் தான் சூஸ் பண்ணணும். ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா நேபாள் மற்றும் சீனா இந்த 2 நாட்டுடைய பார்டரில் தான் இந்த எவரெஸ்ட் சிகரம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த எவரெஸ்ட் சிகரம் இதுக்கு உரிமை கொண்டாடுறவங்க வந்து மொத்தம் 2 பேர், நேபாளும் சைனா. ஏன்னா பார்டரில் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து நேபாள் அது படித்தா போதும். ஸோ உயரம் சொல்லி 8848 மீட்டர். இது அமைஞ்சிருக்க மலைத்தொடர் கேட்பாங்க. ஸோ பொதுவாக வந்து எவரெஸ்ட் சிகரம்னா எங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இமயமலையில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸாக்டாக அதோடைய லொக்கேஷன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இமய மலைத்தொடரில் உள்ள மகாலங்கூர் அந்த மலையில் தான் இந்த எவரெஸ்ட் சிகரம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ பொதுவாக இமயமலை தொடர்னு சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இமயமலை தொடரில் அமைந்து உள்ள மகாலங்கூர் அப்படி அழைக்கப்படக்கூடிய மலைகளில் தான், அந்த மலையில் தான் இந்த எவரெஸ்ட் சிகரம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஹைட்டு 8848 மீட்டர். இதை வந்து உலகத்தில் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ எவரெஸ்ட்னு சொல்லுவாங்களா? ஆனால் லோக்கல் நேம் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நேபாளில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாகர் மாதான்னு சொல்கிறாங்க. நேபாளில் சாகர் மாதான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து திபெத் இருக்குல்ல, திபெத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சோமோ லுங்மான்னு சொல்கிறாங்க. திபெத்தில் சோமோ லுங்மான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனாவில் பார்த்திங்கன்னா சுமுலங்மா. ஸோ நேபாளில் சாகர் மாதா, திபெத்தில் சோமோ லுங்மா, அப்புறம் வந்து சீனாவில் சுமுலங்மா. ஸோ ஒவ்வொரு பேரில் சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்பாங்க, எவரெஸ்ட் சிகரத்துடைய ஹைட்டு 8848 மீட்டர். அமைந்துள்ள நாடு வந்து நம்ம புக் படி பார்த்திங்கன்னா நேபாள் நாட்டில் அமைஞ்சிருக்கு. அமைந்துள்ள மலைத்தொடர் இமயமலை மலைத்தொடர். எந்த மலைன்னு பார்த்திங்கன்னா இமயமலை
மலைத்தொடரில் உள்ள மகாலங்கூர் மலைகளில் தான் இந்த எவரெஸ்ட் சிகரம் வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் 9வது கொஸ்டின், சர்வதேச மலைகள் தினமாக அனுசரிக்கப்படுவது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள டிசம்பர் 11. ஸோ சர்வதேச மலைகள் தினமாக அனுசரிக்கப்படும் டேட்டு பார்த்திங்கன்னா டிசம்பர் 11. செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்புறம் கடைசி கொஸ்டின் பாருங்கள், உலகின் உயரமான பீடபூமி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உலகின் உயரமான பீடபூமி எதுன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ பீடபூமினா பிளேட்டியூன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ பீடபூமினா என்னது, அதோடைய டெஃபினிஷன் வந்து சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சமவெளிகள்லாம் எப்படி இருக்கும், இப்படி ஃப்ளாட்டாக உள்ள நிலத்தை வந்து சமவெளிகள்னு சொல்லுவாங்களா? இதுவே பீடபூமினா என்னதுன்னா, பீடபூமியும் சமமான இடத்தை கொண்டது தான் பீடபூமி. ஆனால் எப்படின்னா கொஞ்சம் உயரமான இடத்துல அமைஞ்சிருக்கும். புரியுதா? இது வந்து சமவெளி, இது வந்து சமவெளி. பீடபூமினா எப்படி இருக்குன்னா, சமவெளி இருக்க இடத்த விட கொஞ்சம் உயரமான இடத்துல அமைஞ்சிருக்கும். ஆனால் சமவெளி மாதிரி சமமான பரப்பளவு தான் கொண்டிருக்கும், சமமான நிலப்பரப்பு தான் கொண்டிருக்கும். ஸோ பீடபூமி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் பீடபூமி. பார்த்தீங்களா? இது வந்து சமவெளி, இது வந்து பீடபூமி. ஸோ சமவெளினா இப்படி சமமாக இருக்கும், பீடபூமினா அதுவும் சமமாக தான் இருக்கும், ஆனால் நிலப்பரப்பை விட கொஞ்சம் உயரமான இடத்துல அமைந்து இருக்கும், அதான் பீடபூமி. இதுவே நல்ல ஹைட்டாக இப்படி சமமாக இல்லாமல் இப்படி கூம்பமாக இருந்துச்சுன்னா அது வந்து மலைகள்னு சொல்லுவாங்க. ஸோ சமமாக இருந்துச்சுன்னா சமவெளி, அதை விட ரொம்ப ஹைட்டாக கூம்புமாக இருந்துச்சுன்னா மலை, அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் உயரமான இடத்துல அமைஞ்ச சமமான நிலப்பரப்பை உடையது வந்து பீடபூமின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் உலகின் உயரமான பீடபூமி எதுன்னு பார்த்தீங்கன்னா திபெத் பீடபூமி. உலகத்தில் உள்ள பீடபூமிகள்லேயே உயரமான பீடபூமி வந்து திபெத் பீடபூமி தான். ஸோ அதனால தான் திபெத்தை வந்து உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க, ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. உலகின் கூரைன்னு திபெத் பீடபூமியை சொல்கிறதுக்கு காரணம் இதுதான், ஏன்னா ரொம்ப உயரமான இடத்துல அமைஞ்சிருக்கும். பீடபூமிகள் பார்த்திங்கன்னா மலை மாதிரியே வன் சரிவை கொண்டிருக்கும். ஸோ இங்கே சமமாக இருக்கும், இங்கே சமமாக இருக்கும், இங்கே வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கும். மலைகளில் காணப்படுறது மாதிரியே வன் சரிவை வந்து கொண்டிருக்கும். ஏன்னா மலைகள் இப்படி இருக்கா, ரெண்டு சைடும் சரிஞ்சிருக்கு. அதேமாரி தான் பீடபூமிலையும் ரெண்டு சைடும் சரிஞ்சிருக்கும், ஆனால் ஃப்ளாட்டாக இருக்கும். தரைப்பரப்புலேருந்து கொஞ்சம் ஹைட்டாக இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ பீடபூமிகளுக்கு வந்து இன்னொரு பேர் சொல்கிறாங்க, மேசை நிலம்னு சொல்கிறாங்க. மேசை நிலம் சொல்கிறாங்களா, ஏன்னா மேசை வந்து எப்படி இருக்கும், நம்ம தரையில் போட்டாச்சுன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், அதே மாதிரி தரை மாதிரியே சேமாக நிலப்பரப்பு இருக்கும். அதனால தான் பீடபூமிகளும் இதே மாதிரி இருக்கிறதுனால மேசை நிலம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம திபெத்துக்கு வரோம். உலகின் உயரமான பீடபூமி சொல்கிறாங்களா, அப்படி உயரம் வந்து என்னவாக இருக்கும்? உயரம் வந்து கடல் மட்டத்திலே இருந்து 5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ திபெத் பீடபூமியோடைய உயரம் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 5 கிலோமீட்டர் அல்லது 5000 மீட்டர் உயரம் கொண்டது தான் இந்த திபெத் பீடபூமி. அதனால தான் உலகின் கூரைன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பீடபூமி வந்து அதோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னா, சில 100 மீட்டரில் இருந்து பல 1000 மீட்டர் வரை உயரம் வந்து காணப்படும். திபெத்தோடைய ஹைட்டு 5000 மீட்டர் அல்லது 5 கிலோமீட்டர். ஸோ திடீர்னு கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உலகின் மிகப்பெரிய பீடபூமியும் இந்த திபெத் பீடபூமி தான். ஸோ திபெத் பீடபூமி தான் உலகத்திலே இருக்கக்கூடிய மிக உயரமான பீடபூமி, அதே நேரத்தில் மிகப்பெரிய பீடபூமி. ஸோ மிகப்பெரிய பீடபூமினா பரப்பளவு வந்து அதிகமாக இருக்கும். இதோடைய பரப்பளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஸோ இந்த திபெத் பீடபூமியோடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா 25 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதுதான் இந்த திபெத் பீடபூமியோடைய பரப்பளவு. ஸோ ஏரியா வந்து இவ்வளோ தான், 25 லட்சம் சதுர கிலோமீட்டர். எவ்வளோ பெருசுன்னு இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இந்தியாவுடைய பரப்பளவே எவ்வளோ இருக்கும், அப்ராக்சிமேட்லியாக ஒரு 32 லட்சம் சதுர கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்போது இந்தியா பரப்பளவு இருக்கல, இந்தியாவோட கொஞ்சம் தான் இதோடைய பரப்பளவு கம்மி. அதனால தான் உலகின் மிகப்பெரிய மற்றும் உயரமான பீடபூமின்னு திபெத் பீடபூமியை சொல்கிறாங்க. உலகின் கூரை வந்து திபெத் பீடபூமி தான், அது பார்த்துக்கோங்க.
இந்தியாவுடைய பரப்பளவு எவ்வளோ? 32 87 263 சதுர கிலோமீட்டர். இந்தியாவுடைய பரப்பளவு இவ்வளோ தான் இருக்கும். 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஆனால் திபெத்துடைய பரப்பளவு பாருங்கள், கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும். 25 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஸோ 25 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஸோ பார்த்துக்கோங்க, பெரிய மற்றும் உயரமான பீடபூமினா திபெத் பீடபூமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிச்ச கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.